ஒரு மேட்ரு ஒரு ஆள் போராட்டம் பண்ற மாதிரி பண்ணுவான், உடனே அது தலைமையில அவங்க வந்து சிஎம் என்ன சொல்லுவாரு, பரிசீலிச்சாச்சு நிதியை விடுவிக்கிறோம். இதுக்கெல்லாம் இவ்வளவு நாள் வராத காசு எங்க இருந்துச்சு? 5 வருஷம் முன்னால அவங்க ஆட்சிக்கு வர்றப்போ நாங்க மகளிர் உரிமைத்துறை கொடுப்போம்னாங்க. ரைட், கொடுக்கல. ஐயா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் காலமா, அப்புறம் கடைசியா 1 வருஷம் கொடுத்தாங்க. ரைட், இப்ப கடைசியா 5000 ரூபாய். மொத்தத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஒரு 12,000 ரூபாய் கிடைச்சிருக்குமா? 5 வருஷம் கூட்டி பாருங்க. அந்த அமௌண்ட்டை கழிச்சிங்கன்னா அவங்க அத்தனையும் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்திய அரசியல் சாசனத்துல அவருக்கு வழக்கறிஞர் கூட இருக்காரு, அந்த சட்டத்தை சொல்ல அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த பட்டியலின மக்களுக்கான தொகை மத்திய அரசு இன்னைக்கு தேதியில ஒரு நய பைசா இல்லாம எல்லாத்தையும் எல்லா மாநிலங்களுக்கும் விடுவிச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டுக்கும் விடுவித்திருக்கிறார்கள். ஆனா தமிழக ஆடிட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக, வாழ்க்கை ஆதாரத்துக்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக அவர்களுக்கு போய் சேரவில்லை. வெவ்வேறு திட்டங்களுக்கு போயிட்டாங்க. அந்த வெவ்வேறு திட்டங்கள் என்ன தெரியுமா? அவங்க நிவேதா பெத்ராஜ் அவங்க கார் ரேஸ் துபாயில அவங்க இது பண்றதுக்கு 42 கோடி ரூபாய். அதுக்கு ஃபுல் பேஜ் விளம்பரம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் பேஜ் சாதாரணமா கண்ணீரஞ்சலி போஸ்டர் விட்டுறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு செலவாகுது? அப்ப டெய்லி ஒவ்வொரு பத்திரிகையிலையும், அதாவது தினமலர், தினத்தந்தி, தினகரன் எல்லாத்திலையும் முழு பக்கம் அரைப்பக்கம், முழு பக்கம் அரைப்பக்கம் கட்சி தலைமையில இருந்த விளம்பரம் கொடுங்க. அதுக்கு எங்க இருந்து போகுது காசு? அந்த காசு எங்க? இங்க நம்ம ஏரியால கொசு பிரச்சனை இருக்கா இல்லையா? கொசு பிரச்சனை இருக்கா இல்லையா? என்னைக்கு மருந்து அடிச்சாங்கன்னு தெரியுமா? கடைசியா தெரியாது. அப்படியே இருந்தாலும் மண்ணெண்ணெயை கலந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கான பில்லெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இப்ப லைட்டா வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, இருந்தாலும் தெரியப்படுகிறேன். நம்மளாம் பித்திருக்கள் முன்னோர்கள் அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு கா 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 கான்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு அந்த காக்கா இனம் பறவை காய்ச்சலுக்கு ஆட்பட்டு இன்னைக்கு காக்கா இனமே சென்னையில கூட குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த கேஸ் எப்ப பதிவாகுது அந்த பிரச்சனைனா, அடையாறு இந்திரா நகர் டபுள் டேங்க் கிட்ட 12 காக்கா விழுந்து கிடந்துச்சு. அது எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க. எப்படியோ யாரும் விஷம் வச்சு கொண்டாங்களா என்னன்னு. இந்தியாவில் பாருங்க, அந்த காக்கால ஒண்ணுமே இல்ல. மேயர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அது ஒண்ணும் இல்ல, அது யாரோ விஷம் வச்சு கொண்டிருக்கலாம், அது சத்தம் பிடிக்காம யாரோ தண்ணியில இது மருந்து கலந்துட்டாங்க, அதனால செத்து போச்சு அப்படின்னாங்க. அத வந்து நார்த்ல உத்தரப்பிரதேசத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பினப்பதான் தெரிஞ்சது பறவை காய்ச்சல் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அதனால அந்த காக்காய்க்கு மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா வருது. இதை வந்து தமிழக அரசு மறைச்சு, ஒருவேளை அவங்க அந்த இந்து தர்மம் சனாதன தர்மம் எல்லாம் பிடிக்காதனால அது சம்பந்தமா காக்காங்கிறதுனால அசால்ட்டா விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் காக்கா எடுத்து பேஸ்புக்ல போடுவேன், நானும் கூடவே போட்டோ எடுப்பேன். இல்லைங்க, அந்த பிரியத்துல தான் சொல்றேன். ஆக காக்காய்க்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, கன்னி பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குடும்ப பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. 54 வயசு அம்மாவே நேற்று ஒருத்தன் பண்ணிட்டான். இதுதான் கொடுமை. ஆனா எல்லாமே நடக்குது. ஆனா இன்னும் 3 நாள் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் ஜாமீன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் எழுத்து நீதி கேஸ் போடணும். அவன் ஜாமீன்ல வந்தானே நான் உங்க வீட்டில் வச்சு கேட்டேன். அவ்வளவு கொடுமைங்க. தொட்டது 90க்கா இந்த பஞ்சாயத்து தான். சரி, இப்ப என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, ஆசை இருக்கு. ஆனா அம்பளம் கிடைச்சிருக்குங்க, ஓவரா ஆடப்படாது. என்ன விஷயம்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமர் நவீன பாரதியன் நல்லாட்சி நாயகன் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாயார் வந்து இறந்து போனாங்க. அவர் இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்தியாவே ஸ்தம்பிச்சிரும், சர்வதேச அளவுல எல்லாம் வரப்போறாங்க. எல்லாம் வியாபாரத்துக்கு எல்லாம் ரெடியானானுங்க, ஊடகம் எல்லாம் ரெடியா இருந்தாங்க. அவர் என்ன, யாரும் கொந்தளிக்காதீங்க, யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க, என்னுடைய தாயார் எனக்கு தாயார், அதுக்காக அவங்க இதுல நான் வந்து வணங்குறேன் அப்படின்ட்டு யாரையுமே பிரதமர் அலுவலகத்திலிருந்து எல்லாருக்குமே செய்தி போகுது. எல்லாரும் இந்தியாவே அவங்க வேலையை அவங்க பாருங்கப்பா, அதுதான் இந்த தேசத்துக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டுன்னு. அவரு மட்டும் கிளம்புனாரு, வீட்டுக்கு போனாரு, அங்க அம்மாவை தூக்குனாரு, கொல்லி வச்சாரு, கிளம்பிட்டார். மறுநாளே அன்னைக்கு நைட்டே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார்.
அன்னைக்கு நைட்டே யாரு நான் இருப்பேனா அது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன குடும்பம், பிரதமர் மாளிகையில் போய் எல்லாரும் உற்றார் உறவினர்கள் அந்த திருவாரூர் குடும்பம் மாதிரி அவ்வளவு பேர் குழுமி ஒரே இடத்துல கும்மி அடிக்கிறாங்க கிடையாது. ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன். இதுக்கு அடுத்தது. ஆனா இப்படிப்பட்ட ஆளதான் அவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு கவிதை எழுதினேன். வானம் வளைவதில்லை, பூமி வளைந்திருப்பதால் தான் வானமும் வளைந்திருப்பதாக தோன்றுகிறது. அதுபோல் அந்த மாமனிதனின் மகத்துவம் புரியாமல் போனதால் தான் இவர்கள் மனமும் வளைந்து விட்டது. உண்மையில் வானம் வளைவதில்லை. அப்படின்னா என்ன? மோடிஜி அவர்கள் பறந்துபட்ட வானம். அந்த வானத்தில் இஸ்லாமிய பறவைகள் பறக்கலாம், கிறிஸ்தவ பறவைகள் பறக்கலாம், இந்துக்கள் பறக்கலாம், புத்தர்கள் பறக்கலாம். எல்லாருமே எல்லா மதம் எல்லா சாதிக்கும் பறந்துபட்ட ஆளுதான். பொதுவாக ஒரு பிரதமர் பதவினா எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம பார்க்கணும். அதையும் தாண்டி இவர் ஒரு தவ புதல்வன். அப்படிதான் நடந்துக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அது ஒரு உதாரணம் சொல்றேன். CAA எக்ஸ்பென்ஷன் சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட், குடியுரிமை சட்டம். அந்த சட்டம் வந்துருச்சுன்னா இங்க இருக்கிறவங்கள ஒரு பகுதி மக்கள் எல்லாருமே பக்கத்து நாட்டுக்கு ஓடிடணும். எல்லாரையும் விரட்ட போறாருன்னா வருஷம் 5 ஆக போகுது. இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் போனாங்களா? யாருமே போல. அப்ப அது வரைக்கும் பொய் பிரச்சாரம் தானே. இந்த பொய் பிரச்சாரத்தை கட்டமைப்பது தான் இந்த ஊடகம். இந்த ஊடகம் ஏன் ஊடகம் திருப்பி சொல்றேன்னா, ஏன் துறை சார்ந்து சொல்றேன்னா, திரைப்பட இணை இயக்குனர் சத்யராஜ் படத்தில் வசனம் எழுதியிருக்கேன். அது போக தொலைக்காட்சியில பக்தி சீரியல், மருத்துவம், ஆர்கானிக் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கோயிலை பத்தி நான் எடிட்டிங்ல உட்கார்ந்துருக்கேன். எடிட் முடியாதுங்கிறார். அவர் வேற ஆள். அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஒத்து வராது, நான் பண்ணக்கூடாது. எப்படிப்பா பண்ணக்கூடாது? நீ சம்பளம் வாங்குற, நானும் ப்ரோக்ராம் சம்பளம் வாங்குறேன். நாளைக்கு காலையில 7 மணிக்கு ரிலீஸ் ஆகணும். 5 மணிக்கு அங்க யாரில் போனாதான் உடனடியா 7 மணிக்கு ப்ரோக்ராமுக்கு ரிலீஸ் ஆகும். நீ இது மாதிரி பண்றியா அப்படிங்கிற? இல்ல முடியாதுன்னாரு. உடனடியா வேற ஆளை வச்சு பண்ணான். ஏன்னா இந்த காழ்ப்புணர்வு இதெல்லாம் யார் விதைக்கிறா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி விதைக்கிறது. மக்களை சாதியா மதத்தா எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, யாரையாவது ஒரு ஆளை போக்கஸ் பண்ணி எதிரின்னு காட்டணும். நாம இந்த பக்கம் திரும்பி மோடியை நீங்க திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க பொதுவாக என்னன்னா, அந்த காலத்தில் நாகப்பட்டினம் ஹார்பர்ல ஒருத்தர் எவனாவது ஒருத்தன் திருடிட்டு ஓடினா பின்னால திருடன் 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 ஒருத்தன் ஓடுவான். அந்த பின்னால ஓடுறவனு அவனும் ஒரு திருட்டு கும்பல்ல சேர்ந்தவன் தான். அது மாதிரிதான் அவங்க கூட்டணி அப்படித்தான் இருக்கு. அந்த கூட்டணி மோடிஜியை ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம்னா, மோடிஜி குஜராத்துக்கு மாடல்னாரு, அதையும் காப்பி அடிச்சு திராவிட மாடல் நாங்க. குஜராத் மாடலை கேள்வி பண்ணாங்க, அது வாக்கியதை கேள்வி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு போச்சு, தமிழ்நாடு திருவிழா போச்சு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போச்சு, எல்லாமே திராவிடம். யார் திராவிடம் யார் பேர் வச்சாங்க? திராவிடம் யார் பேர் வச்சாங்க? நீங்க பள்ளி பாடத்தில் நீங்க எல்லாம் இவ்வளவு வயசுல யாரையாவது திராவிடம்னு படிச்சிருக்கீங்களா? கிடையாது. இவங்களா ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அந்த கட்டமைக்கிறதுக்கு நம்மளை கைப்பாவையா பயன்படுத்தி ஒரு சித்தாந்தத்தை உங்க முன்னால நிப்பாட்டி அதற்கு பின்னால திரைமறைவுல கொள்ளையடிக்கிறார்கள். சிலர் இவர் சொல்ற மாதிரி திருட்டு மாடல், திராவிட மாடல் திருட்டு மாடல், இப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ தெரியாது. தமிழ்ல திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, 2 குறள் இருக்கு. அது முதல் குறள்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. யாரு என்ன விஷயத்த சொன்னாலும் அதோடைய உண்மையான பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதன்படி நடந்தீங்கன்னா அதுதான் உண்மையான அறிவு. ஏன்னா அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்கறது பெருசில்லை. இந்த குறளுக்கு அர்த்தம் தெரியுது. இதுதான். இதைத்தான் மோடிஜியை பார்த்தோம், பிஜேபியை பார்த்தோம், இன்னைக்கு நாட்டு நிலவரத்தை பார்த்தோம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்கறது. அதுபோல எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவுன்னா பொருள்னு சொன்னாரு. அது அர்த்தத்துக்கு. தன்மைன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா, யாராவது கொடுத்தாக்க சாக்லேட் வாங்கினா யாராவது சாப்பிடுவோமா? பிஸ்கட் கொடுத்தா யாரும் வேணா சாப்பிடுவோமா?
அதுல உண்மையான என்ன? ஆட்டுக்கு தண்ணி தெளிக்கிறான், அடடா அழகா இருக்கு அப்படி ஜம்முன்னு தெளிக்கிறான், ஓஞ்சி ஒரே போட போதும். அதானே நடக்குது. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு போக்குல டெய்லி அவங்களுக்கு 5000 இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு